இந்த தனஞ்சயன் பண்றவங்கலாம் ஆன்லைன்ல சுத்தின்னு போல இது. ஆன்லைன்ல என்ன நடக்குது, ஒரு 2-3 போஸ்ட் பார்த்துட்டு விஜய் ஃபேன்ஸ் என்ன இப்படி பண்றானுங்க, நெகட்டிவிட்டி பரப்புறாங்க அப்படி சொல்றாங்க. நான் என்ன கேட்கறேன், ஆன்லைன்ல நடந்து வச்சு நீங்க எப்படி காமன் பப்ளிக் எடுத்துன்னு வருவீங்க? அதுவே வச்சு தப்பு, அந்த கான்செப்ட் தப்பு. வச்சுட்டு பப்ளிக்ல வந்து பொதுவா எல்லாருமே பாக்குறது, எல்லாருமே பார்த்து எல்லாருமே கருத்து சொல்றது. நீங்க குறிப்பிட்ட ஆன்லைன்ல பண்ணிட்டு இவங்களால பண்றாங்கன்னு எப்படி சொல்ல முடியும்? ஃபர்ஸ்ட் ஒருத்தன் விஜய் ஃபேனானே 100% உங்களுக்கு தெரியுமா? அவன் வந்து விஜய் மாஃபியாவை கூட இருக்கலாம். விஜய் ஃபேன் இல்லாம விஜய்னு சொல்றவங்க நிறைய பேர் இருக்காங்க, அப்படி கூட பண்றாங்க. அது மட்டுமே நீங்க மனசுல வச்சு இவங்க பண்ணாங்க இதனால பப்ளிக் மொத்த பப்ளிக் ரிவ்யூ கொடுக்குறதா சொல்றது முட்டாள்தனம், கேனத்தனம் சொல்றேன். இது அவங்களுக்கு என்ன நடக்குது, நாட்டு நடப்புலாம் தெரிந்தாலே தெரியல. அவங்களாம் அந்த பொசிஷன்ல இருக்கிறதுக்கே தகுதி இல்லை சொல்றேன். ஆமா, லாஸ் தான் ஆகும். படம் லாஸ் ஆகும். படம் ஃபர்ஸ்ட் நெகட்டிவ் ரிவ்யூ கொடுக்கதான் செய்வான். உண்மையிலேயே உன் மேல படம், உன் மேல கான்ஃபிடன்ஸ், படத்து மேல உனக்கு கான்ஃபிடன்ஸ் இருந்ததுன்னா நீ வந்து ரிவ்யூ வேணாம் சொல்லுவ. அந்த மாதிரி கான்ஃபிடன்ட் இருக்கிறவங்க படத்துக்கு காசு போடுங்க. இல்லை ஏன் போடுறீங்க? நீங்க வந்து பப்ளிக் ரிவ்யூ குறை சொல்லாதீங்க, ஃபர்ஸ்ட் படத்தை வந்து நல்லா எடுங்க. அதான் நான் சொல்றேன். ஏன்னா வந்து ஒரு அவங்களுக்கு தெரியுங்க அவங்க படம் எப்படி வந்துருது, ரிசல்ட் எப்படி வந்தது அவங்களுக்கு தெரியும். அதனாலதான் வந்து அவங்க தைரியமா பேசுவாங்களே தவிர படம் மேல நம்பிக்கை இல்லாதவன் ஐயோ இது வந்து 2 வார்த்தை பேசினாலே படம் போட்டுக்கோண்டா அப்படின்னு நினைச்சா வச்சுக்கோங்க, இப்படிதான் பேசுவான். ஏன்னா அவன் மேல நம்பிக்கை இல்லை, கான்ஃபிடன்ஸ், நோ கான்ஃபிடன்ஸ். அதே மாதிரி ஓவர் கான்ஃபிடன்ஸ் இருக்கக்கூடாது. இந்த கங்குவாவை பொறுத்த வரைக்கும் 2 விஷயம் பண்ணிக்கிறாங்க. ஒன்னு ஓவர் கான்ஃபிடன்ஸ், அந்த 2000 கோடி அது தப்பு. இன்னொன்னு நோ கான்ஃபிடன்ஸ், அது ப்ரொடியூஸ். இந்த தனஞ்சயம் போன்றவர்கள், இந்த திருப்பூர் அவங்க அந்த அசோசியேஷன் சம்மந்தப்பட்டவங்க 2 தப்பான விஷயத்தையே பண்ணதுனால தான் கங்குவா மிகப்பெரிய அடி. ஒன்னு ஓவர் கான்ஃபிடன்ஸும் இருக்கக்கூடாது, நோ கான்ஃபிடன்ஸும் இருக்கக்கூடாது. நீங்க வந்து கிராஜுவலா இருந்தீங்கன்னா தான் ஒரு படம் ஓடும். அந்த மாதிரி வந்து 2 தப்பையும் பண்ணதுனால தான் கங்குவாக்கு அடி. நீங்க பப்ளிக் ரிவ்யூல கண்ட்ரோல் பண்ண முடியாது, அது வந்து கேனத்தனம். ஏன்னா வந்து நீங்க தியேட்டர் உள்ள இல்லைனாலும் நாங்க வெளியே போய் ரிவ்யூ கொடுப்போம். இதுதான் நடக்கும். ஏன்னா பப்ளிக் வந்து சும்மா கண்ட்ரோல் பண்ண முடியாது, மீடியாவை கண்ட்ரோல் பண்ண முடியாது. மீடியா என்ன உங்க வீட்டுல மட்டும் பாக்குது, தியேட்டர்ல மட்டும் பாக்குது, ஊர் மூல முடங்குலாம் இருக்குது மீடியா. எவன் போன் தான் எவன் நெட்ல ஓட்டான் யாருக்கு என்ன தெரியும்? இந்த இது மாதிரிதான் இந்த தமிழ் டாக்கர்ஸ் மாதிரி தான் மீடியா. அதனால நீங்க கண்ட்ரோல் பண்ண முடியாது. இது வந்து அவங்க மறந்துட்டாங்க. இது இப்போ வந்து அந்த சைன் போர்டெல்லாம் கீச்சு போட்டு நம்ம வந்து அப்படியே ஃபார்ம் பண்றோம். அவ்வளோ அந்த படமாச்சும் ஒழுங்கா பண்ணுங்க. ஆர்ஜே பாலாஜி உங்க மேல நம்பிக்கை இருக்குது. ஏன்னா சொர்க்கவாசல் ஐ எம் ரியலி டிசப்பாயிண்டட். இந்த அளவுக்கு வயலன்ஸா போட்டு நாட்டுக்கு நல்லது சொல்லாம இந்த மாதிரி மக்களை கெடுக்கிற மாதிரி பண்ணிட்டீங்க. சூர்யாவுக்கும் ஒரு அடி வாங்கிச்சு கங்குவா படத்துல. நீங்க சூர்யா வச்சு எடுத்தீங்க, நல்ல விஷயம். ஆனா பாராட்டுறேன், 2 பேருமே ஒரு கம்பேக்கா அந்த படம் இருக்கும் நான் நம்புறேன். நல்லா பண்ணுங்க. ஒரு அந்த படத்துல எனக்கு பிடிச்ச விஷயம் என்னன்னு சொன்னேன், பிடிக்காத விஷயம் என்னன்னு சொன்னேன். பிடிச்ச விஷயம் அப்படின்னா அவங்க ஹிஸ்டாரிக்கல், நம்ம எதிர்பார்க்காத ஒரு விஷயம் அது கொடுத்துருந்தாங்க. அதே இது நெகட்டிவா நீங்க பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 15 நிமிஷம் 20 நிமிஷம் வரைக்கும் தேவையில்லாத அது வேண்டாமே வேணாம். அந்த 20 நிமிஷத்தை அவர் விட்டுருந்தாருன்னா படம் ஓரளவு நல்லா இருந்திருக்கும்னு தோணுச்சு. 2வது கடைசி கிளைமேக்ஸ் 15 நிமிஷம் கிரிஞ்சு ப்ரோ. ஆக்சுவலி சினிமேட்டிக்கு நீங்க கொடுக்கலாம், ஓவர் சினிமேட்டிக் கொடுக்க முடியாதுல்ல. தெலுங்கு அவங்க பார்த்து பழகிருப்பாங்க. நம்ம வந்து யதார்த்தத்தோட மிங்கிள் ஆகும்போதுதான் ஒரு ஃபீல் கொடுக்கும். ஆக்ஷன் சீன்ஸுமே ஒரு சின்ன லாஜிக்கல் இருக்கணும்ல. 2 புல்லட் பட்டு ஃபிளைட் மேல தொங்கிட்டு போறத நம்ம லாஜிக்கா ஏத்துக்க மாட்டோம்ல. ஸோ அதை நம்ம கிரிஞ்சுன்னு தான் சொல்லுவோம். ஸோ அந்த ஒரு சில விஷயங்களா தவிர்த்திருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் நானும் சொல்லியிருந்தேன். ஸோ அது இல்லாம கிறிஸ்டாலிக்கல் எடுத்ததுக்கு ஒரு பெரிய விஷயம் தான். அதுல ஆக்ட் பண்ணது ரொம்ப நல்லா தான் இருந்த மாதிரி இருந்தது. அப்ப தேவையான விஷயங்கள் என்ன மாதிரி இருக்குமோ அந்த மாதிரி இருந்த மாதிரி இருந்தது. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் வந்து 2வது எனக்கு முக்கியமா வந்து ரிவ்யூவர்னாலதான் ஒரு படம் ஓடுது அப்படின்னா என்னோட கேள்வி என்ன அப்படின்னா, மக்களுக்காக படம் எடுக்கிறாங்களா, ரிவ்யூவருக்காண்டி படம் எடுக்காங்களா? எத்தனை படம் சின்ன படங்கள் எல்லாமே ரிவ்யூவரால ஓடி இருக்கு. நீங்க காசு கொடுத்து சொல்றாங்கன்னே சொல்றீங்க. அமரன் எத்தனை பேர் அழுதுட்டு வெளியில வந்தாங்க? அவங்களுக்கு எல்லாருக்குமே காசு கொடுத்தாங்களா? முதல் கேள்வி. 2வது வந்து நம்ம ஒரு படம் பார்த்துட்டு நம்மளுக்கு என்ன ஃபீல் இருக்கோ அந்த ஃபீலை தான் சொல்ல முடியும். எவ்வளவுதான் நம்ம காசுக்காண்டியே ஒரு சில பேர் பேசினாலுமே 100% காசுக்காண்டி பேச மாட்டாங்களா, 50 தான் பேசுவாங்க. 50 வந்து படம் நல்லா இல்லைன்னா நல்லா இல்லைன்னு தான் சொல்லுவாங்க. காசு வாங்கினவங்க நல்லா இருக்குன்னு தானே ப்ரோ சொல்லுவாங்க, நல்லா இல்லைன்னு சொன்னதுக்குலாம் எப்படி ப்ரோ ஒத்து வரும் அப்படிங்கிற மாதிரிதான் இருக்கு. 2வது ஒரு படம் கண்டிப்பா வந்து மக்களுக்கு 80% படத்துல கதை நல்லா இருந்து பிடிச்சிருந்தா மட்டும்தான் நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க. 20% தான் ரிவ்யூவரால ஓடுதுன்னு சொல்லலாம். 20 கழிச்சுட்டா கூட 80% ஓடி இருக்கணும்ல. 80% ஓடிச்சா? ஓடல இல்ல. சோ ரிவ்யூவரால தான் போச்சுன்னு எப்படி சொல்ல முடியும்? அதெல்லாம் கிடையவே கிடையாது ப்ரோ. ஃபர்ஸ்ட் நாள் பார்த்துட்டு ஒரு ரிவ்யூவர் வந்து படம் நல்லா இல்லைன்னு சொல்றாரு, செகண்ட் நாள் நீங்க சும்மா போய் பாக்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு படம் நல்லா இருந்துச்சுன்னா நல்லா இருந்துச்சுன்னு தானே சொல்லுவீங்க, நல்லா இல்லைன்னு சொல்லுவீங்களா? சொல்ல மாட்டீங்களா? டிமாண்டி காலனி 2 ஃபர்ஸ்ட் நாள் ஒரு 10 பேர் தான் சொல்லியிருப்பாங்களா படம் நல்லா இருந்துச்சுன்னு? எவ்வளவு நாள் ஓடிச்சு?
அது ரிவ்யூவரால மட்டும்தான் அந்த படம் ஓடிச்சுன்னு சொல்ல முடியுமா உங்களால? மக்கள் பார்த்தா தானே சொல்ல முடியும். ஸோ மக்களுக்கு கதை பிடிக்கணும். நீங்க ஃபர்ஸ்ட் ஒரு மக்கள் ஆடியன்ஸ் ஒரு படம் பார்க்க ஆரம்பிக்கிறாங்கன்னா அந்த 20 நிமிஷம் தான் ஸ்டார்ட் அப் கொடுக்கும்போது தான் அடுத்து என்ன நடக்குதுங்கிறத பார்க்கணும்னே தோணும். நீங்க ஃபர்ஸ்ட் 20 நிமிஷத்தையே பயங்கர சொதப்படு. அப்படி இருக்கும்போது என்ன தோணும், நீங்களே ஒரு 10 நிமிஷத்துக்கு மேல ரொம்ப உங்களுக்கு இரிட்டேட் ஆயிருச்சுன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? எதுக்கு கிளைமேக்ஸ் கிளாமரு? இந்த படத்துக்கு எதுக்கு கிளாமருன்னு நான் கேக்குறேன். அதுவும் 3Dல பார்க்கும்போது எவ்வளவு ஆக்வர்டா இருக்கும்னு யோசிச்சிருக்கலாமே. படம் பார்க்கும்போது உங்களுக்கு யோசிச்சிருக்கலாமே. அந்த கிளாமர் தேவையே இல்லையே. அந்த ஹீரோனிக்கு அந்த கிளாமர் எதுக்குன்னு நான் கேள்வி கேட்கிறேன். அது தேவையில்லாத விஷயங்கள் தான். ஸோ இந்த மாதிரி கேள்வி கேட்கறது எதுக்குன்னா, ஃபர்ஸ்ட் அவங்க ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும். இந்த படத்தை எதெல்லாம் மைனஸ்ன்னு சொல்றாங்க, ஏன் மைனஸ்ன்னு சொல்றாங்க, எதை மாத்திக்கணும், நெக்ஸ்ட் படத்துல என்ன மாதிரி நம்ம யோசிக்கணும், நெக்ஸ்ட் படம் எப்படி எடுக்கணுங்கிறத யோசிக்கலாம்ல. அது உங்களுக்கு பிளஸ் தானே. டிமாண்டி காலனியா யாருமே நல்லா இல்லைன்னு சொல்லலையே, அமரனை யாருமே நல்லா இல்லைன்னு சொல்லலையே, வாழையை யாருமே நல்லா இல்லைன்னு சொல்லலையே. அதே இது பாத்தீங்கன்னா நம்ம கொட்டுக்காளி படம் நல்லா தானே இருக்குன்னு சொன்னாங்க. அந்த மாதிரி நிறைய படங்கள் நம்ம யோசிக்கிறது என்ன அப்படின்னா, யதார்த்தமான ஒரு லைஃபா ஒரு 15 நிமிஷம் நம்மளை உட்கார வைக்கணும் ப்ரோ. ஃபர்ஸ்ட் பாக்குற ஒரு 15 நிமிஷமே நீங்க சொதப்பிட்டீங்க, எல்லாருக்குமே இரிட்டேட் ஆயிருக்கும். ரெண்டாவது சவுண்ட் ஹெவி, ஓவர் சவுண்டு, ஓவர் ஆக்ஷன்ஸ் இருக்கிற இடத்துல சவுண்ட் அதிகமா இருக்கலாம். ஆனா ரொம்ப அளவுக்கு அதிகமா இருக்கும்போது ஒரு இடத்துல யாருக்கா இருந்தாலும் இரிட்டேட்டிங் ஆகும். அந்த அதனாலதான் படத்தோட அப்செட் பண்ணலான்னு சொல்லுது. எனக்கு அந்த ஹிஸ்டாலிக்கல் பிடிச்சதா இருந்துச்சு. இப்பயே நான் சொல்வேன், அவரோட ஆக்டிங் நல்லா தான் இருந்தது. சூர்யா சாரோட ஆக்டிங். கதையை ஸ்பேஸ் பண்ணி தான் படம். ஹீரோவை ஃபேஸ் பண்ணியோ, ரிவ்யூவரை ஃபேஸ் பண்ணியோ, யூடியூபரை ஃபேஸ் பண்ணியோ படம் கிடையாது. கதை நல்லா இருந்தா எவ்வளவு பெரிய ரிவ்யூவர் சொன்னாலும் மக்கள் கொண்டாடதான் செய்வாங்க. ஆமா, கண்டிப்பா நல்லாதான் இருக்கும். நான் தான் சொல்றேன்ல, நம்ம எவ்வளவு பெரிய ஹீரோவா இருந்தாலும் படம் என்னை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா, ஒரு கதை நல்லா இருக்கணும். எனக்கு உட்கார்ந்து நான் பாக்குறதுக்கு ஒரு 2.5 மணி நேரத்துல ஒரு 10 நிமிஷம் லேக் இருக்கலாம், தப்பு இல்ல. நீங்க 2.5 மணி நேரத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு 1 மணி நேரம் லேக் கொடுத்துட்டு 1 மணி நேரம் மட்டும் கதை நடுவுல இருக்க கதையை மட்டும் பாருங்க அப்படின்னா நிறைய பேர் பார்க்க மாட்டாங்க. நம்ம பார்க்கும்போது எனக்கு அந்த 1 ஹவர் ஹிஸ்டாலிக் நல்லா இருந்த மாதிரி இந்த படம் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறேன். நிறைய மாத்திப்பாருன்னு நினைக்கிறேன். சூர்யா சார் கதையை தேர்ந்தெடுத்து பண்ணும்போது நிறைய விஷயங்கள் யோசித்து பண்ணுவாருன்னு நினைக்கிறேன்.